கடகராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு சுபகாரியான துலாம் சுக்கிரனுடைய இடம். அதனால திருமணம் சார்ந்த முயற்சி எல்லாம் எடுங்க. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகள் மகாலட்சுமி வரக்கூடிய அமைப்பும் கடகராசி நேயர்களுக்கு காத்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏழாம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏதாவது கடன் தொந்தரவோ, ஒரு வட்டி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது, நகையை வச்சுட்டுங்க இஎம்ஐ கட்டம்ல பல பிரச்சனையில இருக்கலாம். அதே போல மெயினா இந்த கேஸு வம்பு வழக்கு ஏதாவது கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு 6ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய குரு தனுஷுவை பார்க்கறதுனால அது ஒரு விசேஷமாக உங்களுக்கு சரியான காலகட்டத்தில் அது கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மற்ற துறையில இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போறோம்னா ஒரு அலைச்சல் இருக்கும். பயணத்தினால ரொம்ப களைப்பு அடையக்கூடிய அமைப்பு. இருதயம் சார்ந்த விஷயமும் கொஞ்சம் இந்த தசை சார்ந்த விஷயமும் கவனமா பார்த்துக்கணும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே குருவுடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுபகிரகத்துல குரு பகவான்னா ஒரு ஹாப்பிங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது, தனத்துக்காரகன், திருமண தடையை விளக்கக்கூடியவர், மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே. அப்ப 9 கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குருவை அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ரிஷபத்தில் இருந்து காலதேவனுக்கு 2ஆம் பாவகம், ரிஷபத்தில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகஷீடம் வழியாக பிரவேசிக்கிறார். குரு கொடுக்க கோடி நன்மைங்க. அதாவது வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன், என்னென்ன கஷ்டம் கொடுப்பார், அல்லது அவர் என்னென்ன விஷயத்த தடை தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது குரு பகவான் தனத்துக்காரகன் சொன்னோம். அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை படிக்கிறதுக்கு, தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு சொல்லக்கூடியவரும் குரு தாங்க. குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும். 12 பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு. இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்ல சிறப்பம்சம். என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் நமக்கு மூல நூல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம், அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும். விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார். அப்ப 5, 7, 9 அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு. அதே 2, 11 அரை பார்வை அப்படிம்பாங்க. மிதுனத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த விதத்துல மேச முதல் மீனம் வரை என்னென்ன பலாபலன்கள், எந்த பாவகத்தை பார்க்கிறார், அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க. லக்னத்துக்கும் இது பேசும். ஸோ ராசியை தான் நம்ம நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம். கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பெயர்ச்சி ஆண்டுதோறுமே பெயரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம். மேச நேயர்ல இருந்து மீனம் வரை பார்த்துக்குங்க. உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும். மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதே போல தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம கேட்டுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் 100க்கு 100 பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பதிவிலும் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
கடகராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதையுமே யதார்த்தமாக நல்ல ஒரு விஷயமெல்லாம் செய்யணும், 4 பேத்துக்கு உதவணும், நல்ல சிந்தனையை கொண்ட உங்களுக்கு தாயுள்ளம் இயற்கையிலேயே உண்டுங்க. அன்பு பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்க, கால புருஷனுக்கு 4ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் என்ன கொடுக்க போறார்? 12ஆம் பாவகத்துல மிதுனத்துல 12ஆம் இடம்னாவே அயன சயனம் மட்டும் இல்லைங்க, விரயஸ்தானமும். அப்ப இந்த இடத்துல இருந்து உங்களுடைய இடத்துக்கு என்னதுங்க 6-9க்குரிய குரு பகவான் என்ன மாதிரி விஷயத்த, நல்ல விஷயத்த எப்படிலாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கடகராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகக்கூடியது முதல் என்ன தெரியுங்களா? உங்களுடைய குழந்தைங்க படிப்பு, மேற்படிப்பா இருக்கட்டும், அல்லது ஸ்கூல்ல படிக்கிறதா விஷயமா இருக்கு, சின்ன சின்ன படிப்பு சார்ந்த விஷயத்துல பணம் விரயமும் ஆகலாம், அல்லது ஒரு அலைச்சலா கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப கல்வி சார்ந்து உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும், அல்லது நீங்களே படிக்கிறவங்களா இருந்தாலும் 12ஆம் இடத்துல குரு சின்ன விஷயங்களை விரயம் பண்ணுவார் அப்படிங்கிறது உண்மை. ஆனா சுபகாரியங்கள்னு எடுக்கும்போது திருமணத்துக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்ப 5ஆம் பார்வையாக துலாம 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய, புது வண்டி மாத்துறீங்கன்னா மாத்திரலாம், நல்லா இருக்கும். நீங்க சிறப்பான ஒரு வீடு வாங்கணும், அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். தாய்க்கு உடம்பு தொந்தரவா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உடம்பெல்லாம் நல்லாகக்கூடிய அமைப்பு இனி வர காலகட்டத்தில் குரு நல்ல ஒரு பார்வைங்க. அதே போல உங்களுக்கு சுபகாரியான துலாம் சுக்கிரனுடைய இடம், அதனால திருமணம் சார்ந்த முயற்சி எல்லாம் எடுங்க. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகள், மகாலட்சுமி வரக்கூடிய அமைப்பும் கடகராசி நேயர்களுக்கு காத்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏதாவது கடன் தொந்தரவோ, ஒரு வட்டி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது, நகையை வச்சுட்டுங்க இஎம்ஐ கட்டம்ல பல பிரச்சனையில இருக்கலாம். அதே போல மெயினா இந்த கேஸு, வம்பு வழக்கு, ஏதாவது கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு 6ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய குரு தனுஷுவை பார்க்கறனால அது ஒரு விசேஷமாக உங்களுக்கு சரியான காலகட்டத்தில் அது கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு தனத்தை கொடுத்துருவார். ஏன்னா அஷ்டமத்து சனியிலேருந்து மீண்டிருக்கீங்க. அதே போல ராகு பகவானும் கேது பகவான் நல்ல சப்போர்ட்டுக்கு வர்றாரு. ஸோ குருவும் உங்களுக்கு 12ல் போனாலும் சில விரயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 90% கடகத்துக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதே போல 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மறைமுகமாக நீங்க என்னென்ன பிரச்சனையை வச்சிருந்தீங்களோ, மறைமுகமாக ஒரு கடனை வச்சிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது தொழிலில் பிரச்சனைகளை பேர்டனா என்னால் முடியலங்க, 4 பேத்துக்கு லேபருக்கு கூட காசு கொடுக்க முடியல, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு பேர் வாங்குறேன், ஆனால் எனக்கு பணத்தில் பயங்கர தட்டுப்பாடாக இருந்திருப்பீங்க கடகராசி. அதுல இருந்து ஒரு பெரிய மூச்சு விட்டு ரைட்டு படிப்படியாக ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை, கௌரவம் அப்படிங்கிறது இனிமே தான் வரக்கூடிய, மாலை மரியாதை, புகழ் எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் உண்டு, ஏற்றமும் உண்டு. எந்தெந்த இடத்துல வாக்கு கொடுத்தீங்களோ அந்த வாக்கெல்லாம் இனிமே நான் செய்யறேன் பாருங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு முயற்சிக்கான விஷயத்துக்கு குரு சப்போர்ட் பண்ண போறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப ஒரு கெட்ட ஒரு 6-8ங்கிற மறைவு ஸ்தானத்தை அவர் பார்த்து உங்களுடைய கஷ்ட காலத்தையும் கடனையும் மற்ற விஷயத்தையும் நிவர்த்தி பண்ணி ஒரு கௌரவமான அந்தஸ்துல நான் இருக்கேன் உங்களை காப்பாத்திருக்கேன். ஏன்னா கடகத்துல தானங்க உச்சம் குரு பகவான், அது பூசத்துல உச்சமாகுவார். அப்ப இந்த ஆயிலியம், பூசம், புனர்பூச நட்சத்திரம் எல்லாருமே நல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலாபலன் இருக்கும். அதே போல ஜனன ஜாதகத்தையும் நம்ம பார்த்துக்கணும், ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அதை சொல்றோம். அப்ப இந்த பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி உங்களுக்கு விசேஷமான சுபகாரியங்களை நடத்துறதுக்கு செலவுகளை அப்படி கொண்டு போயிருங்க. ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றேன், வீடு வாங்குறேன், இஎம்ஐ கட்டி வாங்கிக்கிங்க, தப்பே இல்லை. படிப்படியான உயர்வுகள் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகக்கூடிய காலகட்டங்கள். இசைத்துறை, கலைத்துறை, மற்ற துறையில இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போறோம்னா ஒரு அலைச்சல் இருக்கும், பயணத்தினால ரொம்ப களைப்பு அடையக்கூடிய அமைப்பு. இருதயம் சார்ந்த விஷயமும் கொஞ்சம் அந்த தசை சார்ந்த விஷயமும் கவனமா பார்த்துக்கணும். ஸ்கின் அலர்ஜி கூட வந்துட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சியெல்லாம் உங்களுக்கு பல உடம்பு தொந்தரவுகளை சின்ன சின்னதாக கொடுக்கும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் கடகராசி நேயர்கள். கடகராசிக்கு மேற்கொண்டு என்ன விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ ஒரு காரிய தடையாவே இருக்குது, அதில் சக்ஸஸ் கூடிய விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த வருஷம்
உங்களுக்கு சூப்பரான சப்போர்ட் இருக்குதுங்க. கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, அதெல்லாம் ஒரு சுமூகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளுடைய விஷயங்கள், காரியங்கள், புதிய தொழில் முயற்சி, எந்த ஒரு தொழில் சார்ந்து சுய தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு அடிஷ்னலாக தொழில் செய்கிறவங்களா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் கூடிய காலகட்டங்கள் இந்த சட்டுன்னு உங்களுடைய உயர்வை நீங்களே பார்ப்பீங்க. ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு அருமையான ஒரு உயர்வு, வளர்ச்சி பாதையை எட்டக்கூடிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ கடகராசி நேயர்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, மனக்குழப்பம், மன தெளிவாக கூடிய அமைப்பு, அதே போல் மன சஞ்சலம், அது அப்படியே தெளிந்த நீரோடையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இனி குரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். நல்ல தூங்க போறீங்க, இவ்வளோ நாள் சரியான தூக்கம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல உறக்கம் வரக்கூடிய காலகட்டமாகும். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களும். தனம் வந்ததானே மற்ற விஷயங்க, பணம் இல்லாமல் என்னத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் மெதுவாக ஒவ்வொரு விஷயமும் காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கடகம் இருக்கும் அப்படிங்கிறத. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான விளைச்சல்கள் உண்டு. நிறைய அரசு சார்ந்த சப்போர்ட் கிடைக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 70% இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வருஷத்தில் நம்ம என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம குரு 12 இருக்கனால இந்த சித்தர்கள், சிவனடியார்கள், அதே போல் ஜீவசமாதி விஷயம், இந்த மாதிரி மறைந்த இவங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு பாத பூஜை செய்கிறது, வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, வியாழக்கிழமை நம்ம சித்தர்களாக மறைந்த சித்தர்கள் கோயிலில் போயிட்டு நீங்கள் அதில் காய்ந்த திராட்சை, அன்னதானத்துக்கு ஏதாவது உதவித்தொகை கொடுக்கறது, இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த விரயங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கொஞ்சம் தடையாக இருக்கிறதெல்லாம் சரியாகும். அதே போல் தர்ப்பணம் கொடுக்காதவங்க, அமாவாசை இது மாதிரி இதில் அல்லது இறந்த திதிக்கெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறவங்கள கண்டிப்பாக கொண்டு போய் கொடுங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ சிக்கனமாக இருந்து என்ன அளவுக்கு நீங்கள் இந்த இழந்ததையெல்லாம் நீங்கள் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிப்பு அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். மேற்கொண்டு உங்களுடைய வழிபாடு அப்படின்னா நீங்கள் கடல் சார்ந்து நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவசமாதியாக ஒரு சிவன் கோயிலாக இருக்கலாம், அல்லது சித்தர்களோட பீடத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு ஒரு தியானம் பண்ணக்கூடிய அமைப்பு. மீனுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நெற்பொறிம்பாங்க, உப்பு இல்லாமல் இருக்கணும், அந்த பொறி வாங்கி நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு ஒரு மன ஆறுதலும் ஆரோக்கியமான விஷயங்களும் கொடுக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகளை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கடகராசி நேயர்கள் மகிழ்ச்சியுடன் நம்மளுடைய குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலகட்டமாக மாற்றப்போகுது அப்படிங்கிறத எதிர்பார்ப்போட இருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.